ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் எங்கே வந்திருக்கு, இது யாருக்கு மெயினான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அப்போ தான் புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸு டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த அப்டேட் வந்து குறிப்பாக மானிட்டைஸ் ஆன யூடியூபர்களுடைய அந்த பேமெண்ட் வருது பாருங்கள், அதில் வந்து ஒரு அப்டேட். நீங்கள் மானிட்டைஸ் ஆகியிருக்கீங்க, யூடியூப்பில் ஒரு ரெவன்யூ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது எடுக்க போகிறீங்கன்னா கட்டாயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் மானிட்டைஸ் ஆகலை, இப்போ தான் ஆக போகிறீங்கனாலும் இந்த மாதிரி யூடியூப் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதுக்கு ஆட்ஸ் வந்து $100 ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பேமெண்ட்டை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூடியூப் கொடுப்பாங்க. அது வந்து அடுத்த மாதம் ஒரு 21லேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே நமக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு மெயிலும் சென்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவோ, நம்ம $100 அதுக்கு மேலே எவ்வளோ ஏர்ன் பண்ணமோ அதை நமக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டோம், அடுத்த 5 ஒர்க்கிங் பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே, அதாவது பேங்கோடைய அடுத்த 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் வரலைன்னா நீங்கள் உங்கள் பேங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் கொடுப்பாங்க. அதில் அந்த 5 டேஸுங்கிறது பிஸ்னஸ் டேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, திங்கள் டு வெள்ளிங்கிறது தான் பிஸ்னஸ் டே. இந்த சனி ஞாயிறு லீவு, அதனால தான் அந்த 5 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அப்படின்றவாங்க. சப்போஸ் அது வரலைன்னா நீங்கள் உங்கள் பேங்கை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அதுதான் ப்ரொசீஜர். இப்போ வந்து அந்த 5 டேஸுங்கிறத 15 டேஸாக மாற்றிட்டாங்க. இப்போது இனிமேல் நீங்கள் உங்களை அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் 15 டேஸ் ஒர்க்கிங் டேஸு நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வரலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ்லாம் இல்லை. இப்போது 15 டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால அமௌண்ட் லேட்டாக வருமா, முன்ன பின்ன ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற எந்த பயமும் இல்லை. அமௌண்ட் வந்து எப்பயும் போல தான் வரும். ஆனால் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ எஸ்பிஐ பேங்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ஒரு சில ப்ரைவேட் பேங்க், குறிப்பாக ஒரு சில ப்ரைவேட் பேங்க்கில் இந்த ஃபாரின் மணியெல்லாம் ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை வர வச்சு அவங்களுடைய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆட்சென்ஸில் உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் பண்ண அந்த அமௌண்ட்டோடைய ரிசிப்ட் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த பார்க்குறதுக்கு அந்த 5 டேஸுங்கிறது பத்தாததுனால 15 நாளாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 15 டேஸாக மாற்றினதுனால அமௌண்ட் வந்து லேட்டாக வருமோ அப்படிங்கிற பயம் வேணாம், எப்பயும் போலயே வரும். ஆனால் நீங்கள் இனிமேல் 15 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் வரலைன்னா மட்டும்தான் உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெயிலில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது அந்த பேமெண்ட் வரதில் ஒரு சின்ன ஒரு அப்டேட். இந்த அப்டேட் நினச்சி யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா எப்போ 5 டேஸ்க்குள்ளே வந்துடும்பாங்க, இது என்ன 15 டேஸ் அப்படிங்கிறதுனால யாரும் பயப்பட வேணாம். எப்பயும் போலயே அமௌண்ட் வரும். ஆனால் இனிமேல் நீங்கள் சப்போஸ் வரலைன்னா 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது தான் இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் சார்ந்து வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாகவும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஹைப்லாம் போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.